தேசிய நெடுஞ்சாலைகள் முக்கிய செய்தி. சென்னை பூந்தமல்லி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நடத்தப்பட்ட வாகன சோதனையில் 10 டன் குட்கா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் வாகன தணிக்கையின் போது குட்கா சிக்கியிருக்கிறது. பூந்தமல்லி அருகே வாகன சோதனையின் போது கண்டெய்னர் லாரியில் கடத்தி வந்தபோது 10 டன் குட்கா போலீசார் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை பூந்தமல்லி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நடத்தப்பட்ட வாகன சோதனையில் 10 டன் குட்கா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் வாகன சோதனையின் போது 10 டன் குட்கா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னை பூந்தமல்லி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நடத்தப்பட்ட வாகன சோதனையின் போது 10 டன் குட்கா பறிமுதல் செய்யப்பட்டு இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சுரேஷ் வழங்கியிருக்கலாம். சுரேஷ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பாலாஜி. சென்னை பூந்தமல்லி அருகே சுமார் 10 டன் குட்கா பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பூந்தமல்லி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் தொடர்ந்து காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் இன்று வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அந்த வழியாக வந்த கண்டெய்னர் லாரியை மடக்கி சோதனை செய்தனர். அப்போது அந்த கண்டெய்னர் லாரியை ஓட்டி வந்த டிரைவர் விக்னேஷ் என்பவர் முன்னுக்கு பின்னாக முரணாக பதிலளித்திருந்தார். இந்த நிலையில் சந்தேகமடைந்த காவல்துறையினர் கண்டெய்னர் லாரியில் உள்ளே சென்று பார்த்தபோது சுமார் அதில் ஒரு 10 டன் குட்கா மறைத்து வைக்கப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து அந்த கண்டெய்னர் லாரியும் டிரைவர் ஓட்டுநர் விக்னேஷையும் காவல்துறையினர் காவல் நிலையம் கொண்டு வந்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணையில் இந்த கண்டெய்னர் லாரியிலிருந்து கொண்டு வரப்பட்ட இந்த 10 டன் குட்காவானது கர்நாடக மாநிலத்திலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்டது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதன் மதிப்பு சுமார் 50 லட்சம் இருக்கும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து கண்டெய்னர் ஓட்டுநர் விக்னேஷிடம் இது கண்டெய்னரிலிருந்து கொண்டு வரப்பட்ட குட்கா பொருளானது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் எங்கெங்கெல்லாம் இது சப்ளை செய்யப்படுகிறது, இதற்கு யார் யாரெல்லாம் முக்கியஸ்தர்கள் உள்ளனர் என்று தொடர்ந்து காவல்துறையினர் ஓட்டுநர் விக்னேஷிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஆந்திரா மாநிலத்திலிருந்து கஞ்சாவானது தமிழ்நாட்டுக்குள்ள கடத்தி வரப்படுகிறது. நிலையில் தொடர்ந்து கர்நாடக மாநிலத்திலிருந்து குட்கா பொருளானது கண்டெய்னர் லாரியில் கடத்தி வரப்பட்ட சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் வாகன சோதனையின் போது கண்டெய்னர் லாரியில் கடத்தி வந்தபோது 10 டன் குட்கா காவல்துறையினர் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 10 டன் குட்காவை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.